ஜெய் ஸ்ரீமநாராயணப்பட்டி அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆஞ்சநேயர் கோவில் பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் கோவிலுங்க. தென்பெண்ணை ஆற்று நதிக்கரையில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவில். இது பார்த்தீங்கன்னா நம்ம பம்போஸ் போகிற வழியில், திருக்கோவிலூர் பம்போஸ் போகிற வழியில் இருக்குது. ஃபஸ்ட்லேயே இருக்குது, முன்னாடியே இருக்கும். கோவில் கும்பாபிஷேகமானது ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி அளவில் நடைபெற இருக்குது. பல ஆண்டுகளாக இது இந்த கோவிலானது ஆக்கிரமிப்பெல்லாம் இதுவாக இருந்தது. அதை இப்போலாம் க்ளீன் பண்ணி சரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அந்த திருப்பணி வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சு அதெல்லாம் சரி பண்ணி இப்போ கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. யாகசாலை நடந்துகிட்ருக்கு. இப்போதைக்கு 3 நாட்கள் யாகசாலை நடந்திருக்கு. ஒரு நாள் முடிந்து விட்டுறது. இப்போ முதல் நாள் யாகசாலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவின் சிறப்பு தர கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு எல்லோரும் இந்த கோவிலுக்கு வாங்க பாருங்கள். ராவுத்தனூர் கோவில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் எப்படி இருப்பாரோ அதே போல இந்த ஆஞ்சநேயர் இங்கே இருப்பார். நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். ராவுத்தனூர் கோவில் எந்த அமைப்பில் இருக்காரோ அதே மாதிரி இங்கே வீராஞ்சநேயர் அதே அமைப்பில் இங்கே இருப்பார். ஒரே பாறையில் செதுக்கப்பட்டு இந்த கோவிலை உருவாக்கி தென்பெண்ணை நதிக்கரையில் அமைந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவிலை கட்டியிருக்காங்க அந்த காலகட்டங்களில். இப்படி நம்ம திருக்கோவிலூர் பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட இடத்துல, அதாவது பெருமாள் கோவில் சுற்றிலும் உள்ள எல்லா இடத்துலையும் எல்லை பிரியக்கூடிய எல்லைகள் எல்லாத்துலேயுமே ஆஞ்சநேயர் கோவிலான இருப்பது மிக எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலருக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் எடுத்துகிட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லோரும் தவறாமல் கலந்து இந்த கும்பாபிஷேகத்தை விழா சிறப்பு தருமாறு உங்களை ஊர் பொதுமக்கள் எல்லாரும் அன்புடன் கேட்டுக்கிறோம். இப்படிக்கு கோவில் நிர்வாகம் எல்லாம் கலந்து பாருங்கள். இந்த கோவில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க. நன்றி, வணக்கம்.